என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அக்டோபர் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை கன்னியாலக்கணம் நவமி திதியில இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது பிறகுது. மாதம் பிறக்கும் முதல் நாளே பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, 2ஆம் தேதி சரஸ்வதி பூஜை. இந்த மாசம் அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது வருது. அதனால நேயர்கள் எல்லாருக்கும் முதல்ல தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படிங்கறத நாம சொல்லிக்கிறோம். இந்த தலைப்பிலேயே பாத்தீங்கன்னா சனி மங்கள யோகம் அப்படின்னு ஒண்ணு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நாங்க குருமங்கள யோகம் கேள்விப்பட்டிருக்கோம், ஜோசியத்துல சனி மங்கள யோகம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ஜோசியரை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஜோதிடத்தை தீவிரமா ஆராய்ச்சி செஞ்சா குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது புனிதமான பார்வை, சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது வஜ்ர பார்வை. இந்த மாசம் அதாவது அக்டோபர் மாசம் 15ஆம் தேதி, அதாவது ஐப்பசிக்கு 1ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமா பயிற்சி ஆகி மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு போறாரு. அங்க இருந்துட்டு 9ஆம் பார்வையா மீனத்துல இருக்கிற சனியை பாக்குறார். அப்ப சனி புனிதம் அடைகிறார் குரு பார்வைப்பட்டு. அப்ப சனி மங்களம் அடைகிறார். அதுதான் சனி மங்கள யோகம். சனியால பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே இந்த குரு பார்க்க புனிதப்பட்ட சனி அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்க போறார் அப்படின்னு தான் நாம சொல்லுறோம். அது என்ன உங்களோட ராசிக்கு எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் கன்னிராசியில இருக்காரு, 18ஆம் தேதி துலா ராசிக்கு போறாரு. செவ்வாய் துலா ராசியில இருக்காரு, 27ஆம் தேதி விருச்சிகத்துக்கு போறாரு. புதன் மாசம் முழுக்க துலா ராசியில இருக்க போறாரு. சுக்கிர சிம்மத்துல இருக்காரு, 10ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் நீசமா வர்றாரு. குரு பகவான் மிதுனத்துல இருக்கார், 18 கடகத்துக்கு அதிசார பயிற்சி. சனி பகவான் மீன ராசியிலையும், விஷப்பாம்பு ராகு கும்பத்திலையும், விஷமற்ற பாம்பு கேது சிம்மத்திலேயே இருக்காங்க. இந்த கிரக மாற்றங்கள் பார்வை பலாபலன்கள் உங்களுக்கு என்னத்தை கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்த்துருவோம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த அக்டோபர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல குரு, 10ல சனி அப்படிங்கிறது தான் நிலைமை. அதாவது 10ல சனி வக்ரம் வர இப்ப. அதனால தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்பி நம்மளால இறங்கவே முடியல. திடீர்னு மேல போறோம், திடீர்னு கீழே வரோம். 10,000 மிச்சம் படுத்துறோம் ஒரு மாசத்துல, அடுத்த மாசத்துல 10,000 கடை வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இந்த தொழிலை நம்பி என்னால எதுவுமே செய்ய முடியல. இந்த தொழிலை நம்பி ஒரு வண்டி வாங்கலாம், மாசம் ஒரு டியூ கட்டலாம் அப்படின்னா நம்ப முடியல. அடுத்த மாசம் வரலன்னா என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த தொழிலை நம்பி ஒரு லோன் கூட போட முடியல. மாசம் மாசம் நம்மளால இஎம்ஐ கட்ட முடியுமா? இந்த மாசம் 10 ரூபா கூட வருது, அந்த மாசம் 10 ரூபா கம்மியா வருது, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு நிலைமை. எப்படியாவது முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் கூட பெருசா முன்னுக்கு வர முடியல. வாய்க்கும் கைக்குமே சண்டை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. மற்றவங்களை விட நல்லபடியா தான் தொழில் பண்றோம், மற்றவங்களை விட நல்லா உழைக்கிறோம், மற்றவங்களை விட நேர்மையா இருக்கோம், நல்லா பேசுறோம், 4 பேர்த்துக்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிறோம். ஆனாலும் நம்ம தொழில் பெருசா ஓங்க மாட்டேங்குதே, ஏதோ ஒண்ணு எங்கேயோ தப்பு பண்றோமே, என்னதான் தப்பு பண்றோம், அதை என்னால கண்டுபிடிக்கவே முடியல, இல்ல எதை மாத்தணும் அப்படின்னு தெரியல அப்படிங்கிற நிலைமை ஓடுனதுக்கு காரணம் 10ல இருக்கிற சனி அப்படிங்கிறவர் தான். அதோட குருவும் பாத்தீங்கன்னா ராசிக்குள்ளே இருந்துகிட்டு ஒன்னும் செய்ய முடியாத இடத்துல மாட்டிக்கிட்டார். இப்ப ரெண்டுமே உங்களுக்கு தலைகீழ் மாற்றத்தை கொடுத்து உங்களை அப்படியே தூக்கி மேல நிறுத்த போகுது. இது ரொம்ப அற்புதமான ஒரு மாசம் அப்படின்னு இந்த அக்டோபர் மாசத்தை சொல்லலாம். வாழ்க்கையில மறக்க முடியாத பல நல்ல சம்பவங்கள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல நடக்கும். அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நான் தலைப்புல கொடுத்த மாதிரி சனி மங்கள யோகம். சனி மங்களம் அடைகிறார். அதாவது இந்த மாசம் 18ஆம் தேதி அக்டோபருக்கு 18 ஐப்பசிக்கு 1ல குரு பகவான் உங்களோட ராசியில இருந்து அதிசாரமா பயிற்சியாகி கடகராசிக்கு போய் உச்சமடைகிறார். சாதாரணமா இல்ல, உச்ச குரு அப்படிங்கிறவரு சனியை பாக்குறார். சனி எங்க இருக்காரு? மீனத்துல இருக்காரு. உங்களோட ராசிக்கு 10வது வீட்டுல சனி குரு பார்க்க புனிதப்படுறார். அப்படிங்கறதால அற்புதமான யோக பலன்கள் கிடைக்கும். எந்த தொழில்ல நீங்க பின்னடைவை சந்திச்சீங்களோ அதே தொழில்ல உச்சம் தொட போறீங்க. உங்க தொழில் கொடிகட்டி பறக்கும். உங்க தொழில், நீங்க எந்த தொழில் செய்றீங்களோ அந்த துறையில 4 பேர்கிட்ட உங்க பேரை சொன்னா தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத
சனியும் கொடுப்பார், அதுக்கு குருவும் உறுதுணையா இருக்கிறார். குரு எங்க போறாரு? ராசிக்கு 2ஆம் வீடு, தனம் வாக்கு குடும்பம் அப்படிங்கிற குறிக்கக்கூடிய இடத்துல போய் உச்சமடைகிறார். அப்ப தன ரீதியா நீங்க உச்சமடைய போறீங்க. வர வேண்டிய பாக்கிகள்லாம் வசூலாகும். கோர்ட்டு கேஸுன்னு நிலம் ஏதாவது மாட்டிக்கிட்டு கிடக்கு, அதை வித்து விட்டாது ஏதாவது 10 ரூபா சம்பாதிக்கலாம், ஏதாவது தொழில் தொடங்கலாம், ஒரு வீட்டை கிட்ட கட்டிட்டு செட்டில் ஆகலான்னு பாக்குறேன், அதுவும் போய் கேஸ்ல மாட்டிக்கிட்டு இப்படி கிடைக்க அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் பழைய சொத்து விற்பனையின் மூலமா 10 ரூபா காசு பணம் வரப்போகுது. இப்ப அதீத நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மாதிரி வாக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க. உங்களோட பேச்சுக்கு மதிப்பு மரியாதை சொந்த பந்தங்களுக்கு மத்தியில கூடும். அவர் சொன்னா கரெக்டா இருக்கும்பா, சொன்ன அந்த பையன் சொல்ற மாதிரி கேளுங்கப்பா, அவர் சொல்றதான்ப்பா சரி அப்படின்னு 10 பேர் மத்தியில நீங்க பெரிய மனிதரா போற்றப்படக்கூடிய ஒரு மாசம் அப்படிங்கறதாகவும் இருக்கும். அதோட குரு ராசிக்குள்ள இருந்துகிட்டு இவ்வளவு நாள் உங்களுக்கு பண முடை அப்படிங்கறத கொடுத்தாரு. இப்ப தனஸ்தானத்துக்கு போயிட்டாருங்கிறதால நல்ல காசு பணம் வரும். குடும்பஸ்தானம், குடும்பத்துல உங்களோட சொல்லுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது பெருகும். வீட்டு உறுப்பினர்களோட தேவைகளை தேடி தேடி நிறைவேற்றுவீங்க. அது வாங்கி கொடுக்கணும், இது வாங்கி கொடுக்கணும். குறிப்பா சொல்லணும்னா இந்த தீபாவளி உங்களுக்கு ஒரு வரவேற்கத்தக்க தீபாவளியா இருக்கும். போன வருஷம் புள்ள அது கேட்டா என்னால வாங்கி கொடுக்க முடியல, போன வருஷம் புள்ள இதை கேட்டா என்னால வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு இருந்தவங்களாம் என்ன வேணுமோ வாங்கிடா, வாடா பேசிக்கோ, என்ன இந்த ட்ரெஸ் வேணுமா, இவ்வளவு வெடி வேணுமா, எல்லாத்தையும் வாங்கிக்க அப்படின்னு குதூகலமா மாறக்கூடிய நிலைங்கிறது வரும். தீபாவளி செலவுக்கு 10 ரூபா காசு கூட இல்ல, நான் எங்க வேற ஏன் ஜோசியர் அப்படி சொல்றீங்க, தீபாவளி வேற மாச கடைசியில வருது, என்ன பண்றேன்னு தெரியல, இப்படி பண்றீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. ஆனா நிச்சயமா மாற்றம் நடக்கும், பணம் வரும், போனஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாவே கிடைக்கும். அதீத நன்மைகள் தீபாவளி இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அது மாதிரி ராசிநாதன் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் முழுக்கவே ராசிநாதன் புதன் துலா ராசியில இருக்க போறாரு. அதாவது ராசிக்கு அதிபதி அப்படிங்கிறவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்காருங்கிறது ரொம்ப யோகம். பிள்ளைகளோட கல்வி, எதிர்கால முன்னேற்றம், இது சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துவீங்க. நகை நட்டு வாங்கி வைப்பீங்க, பிள்ளைக்கு ஒரு மனக்கட்டு வாங்கி போடணும், சொந்த வீடு கட்டணும். நம்ம காலகட்டத்தில் நம்ம வாடகை வீட்டுல கழிச்சிட்டோம், பிள்ளை காலகட்டத்திலேயே சொந்த வீட்டுல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி செய்வீங்க. அது மாதிரி மாமா மச்சான் வழியில தடைப்பட்ட மங்கள நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். உறவுகளுக்குள்ளேயே பெண் கொடுத்து பெண் எடுக்கக்கூடிய வேலைகள் நடக்கும். எங்கெங்கயோ பொண்ணு பார்த்தையா, கடைசியில மாமூவ அத்தம்மாவை தான் வந்து வாச்சிருக்கு, எங்கெங்க இருந்தோ வர வந்தது, கடைசியில மாமூனை தான் கட்டிக்கணும் போல, சின்ன பிள்ளையில இருந்தே அவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நமக்கு இதுதானு கடவுள் முடிச்சு போட்டு வச்சிருக்கான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாச தொடக்கத்துல சுக்கிரன் சிம்ம ராசியில இருக்காரு, உங்களோட ராசிக்கு 3ஆவது வீட்டுல இருக்கார். அப்படிங்கும் போது இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு சகாய சுக்கிரன் அப்படின்னு சொல்லலாம். அவரும் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய வேலை அப்படிங்கறதான் செய்வாரு. அதனால அதை நினைச்சு நீங்க பெருசா பயப்பட வேண்டியது இல்லை. 10ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் அப்படிங்கிறவரு எங்க வரார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னிராசிக்கு வந்துடுவார். உங்களோட ராசிநாதன் புதனோட இன்னொரு வீட்டுக்கு வரார். அப்ப சுக்கிரனுக்கே ராசிநாதன் தான் வீடு கொடுக்கிறார். அப்படிங்கிறப்ப அதுவும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கறது தான் கொடுக்கும். அதோட இந்த மாசத்துல மிக முக்கியமான ஒரு நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துலா ராசியில பெரும்பகுதி நாட்கள் செவ்வாய் அப்படிங்கிறவரு இருக்க போறாரு. அப்ப இந்த துலா செவ்வாய் என்ன செய்வார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். 6க்கும் 11க்கும் அதிபதியான செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வர்ற நேரமும் நல்ல நேரம் அப்படிங்கிறது தான். குறிப்பா என்னைக்கோ ஒரு நிலத்தை விலைக்கு வாங்கி போட்டிருப்பீங்க, அது நல்ல விலைக்கு விற்கும். இப்படி சகல விதமான நன்மைகளையும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமா, அற்புதமான மாதமா இருக்கும். கவலைப்படாதீங்க, காசு பணம் சரளமா புரளும். மிதனராசிக்காரர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள்.